திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே சுமார் 8000க்கும் அதிகமான அரிய வகை நோய்களினால் 40 கோடிக்கும் அதிகமான உலக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்தியாவில் அந்த வகையில் இந்த அரிய வகை நோயினால் 450 வகை அரிய வகை நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அதிலே 7 கோடி பேர் அப்படிப்பட்ட குறிப்பிட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டு மிகவும் அதிகப்படியான அவதிக்குள்ளாகிறார்கள் என்றும் ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வகையிலே தலசீமியா என்று சொல்லப்படுகிற நோயானது சமீப காலங்களாக குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறது என்று ஒரு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலக அளவிலே 3 லட்சம் முதல் 5 லட்சம் வரை குழந்தைகள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பிறக்கிறார்கள் என்று அந்த குறிப்பு தெரிவிக்கிறது. தலசீமியா என்று சொல்லப்படுகிற நோயானது இரத்த அணுக்களில் உள்ள மரபணு குறைபாடு என்று கூறப்படுகிறது. மரபணு இரத்த கோளாறை உண்டாக்கக்கூடிய ஒரு நோயாக இது கூறப்படுகிறது. உடம்பிலே உள்ள இரத்த அணுக்களில் உள்ள சிவப்பணுக்கள் அதிலே காணப்படுவதுதான் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த ஹீமோகுளோபினை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உடலுக்கு சக்தி குறைவாக காணப்படும் பொழுது இந்த தலசீமியா என்று சொல்லப்படுகிற நோய் வருகிறது என்று கூறப்படுகிறது. 6 மாத குழந்தை வரைக்கும் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டு பிறக்கும் பொழுதே இந்த நோயினால் பாதிக்கப்படுகிற குழந்தைகளும் உண்டு என்று கூறப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 15,000 குழந்தைகள் இந்த தலசீமியா என்று சொல்லப்படுகிற நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹீமோகுளோபின் தான் நம்முடைய சரீரத்திற்கு தேவையான ஆக்சிஜனை உடல் முழுவதற்கும் கொண்டு செல்கிறது. அதன் மூலமாக தான் நமக்கு உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. ஆனால் இந்த ஹீமோகுளோபினை உருவாக்க முடியாத சூழ்நிலை உடம்புக்கு ஏற்படும் பொழுது இந்த பாதிப்பு அல்லது இந்த வகை தலசீமியா என்று சொல்லப்படுகிற நோய் ஏற்படுகிறதாக கூறப்படுகிறது. பிறந்த குழந்தை முதற்கொண்டு இந்த நோயினால் அவதிப்படுவது குறிப்பிடத்தக்க காரியம். தென்கிழக்கு நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா, சீனா போன்ற நாடுகளில் இந்த ஆல்பா தலமிஷியா என்று சொல்லப்படுகிற நோய் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலங்களாக குழந்தைகளை பாதிக்கிற இந்த வகை இரத்த சோகை சம்பந்தப்பட்ட நோய் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வரும் நாட்களில் இதை மாற்றி அமைப்பதற்கு நம்முடைய மருத்துவத்துறையானது முழு உத்வேகத்தோடு செயல்படுவதோடு மட்டுமல்ல, நம்முடைய தேசத்திலே சுகாதாரத்துறை இன்னும் மருத்துவத்துறை இணைந்து இந்த குறைபாடுகள் வருங்காலத்தில் குழந்தைகளிடத்திலே அவர்கள் உருவாகும் பொழுதே தடுத்து நிறுத்தப்படுவதற்கு ஏற்ப தாய்களுக்கு, தாய்மாருக்கு சத்தான உணவுகள் வழங்குவது, இன்னும் இந்த மாதிரி குறைபாடு வராதிருக்க வரும் காலங்களில் கூடுதல் நடவடிக்கை நம்முடைய அரசாங்கமும் எடுக்க, பெற்றோரும் இதை கவனத்தில் கொள்ள, குழந்தைகள் பாதுகாக்கப்பட இந்த நாளில் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலக அளவிலே 8000க்கும் அதிகமான அரிய வகை நோய்கள் பரவி வருகிறது என்றும் அதிலே 40 கோடி பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் இந்தியாவில் 450 இப்படிப்பட்ட அரிய வகை நோயினாலே பாதிப்பு ஏற்பட்டு அதில் 7 கோடி பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தியை வாசித்து, அதிலும் குறிப்பாக குழந்தைகளை பாதிக்கிற தலசீமியா என்று சொல்லப்படுகிற நோயினால் ஆண்டுதோறும் 15,000 குழந்தைகள் இந்தியாவில் மட்டும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும், உலக நாடுகளில் 3 லட்சம் முதல் 5 லட்சம் குழந்தைகள் இப்படி நோயினால் பாதிக்கப்பட்டு பிறக்கிறார்கள் என்றும் இந்த செய்திக்காக நாங்கள் உங்கள் பாதத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
குழந்தைகளை குறிவைத்து பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த நோய் முற்றிலும் தேசங்களை விட்டு, எங்களுடைய தேசத்தை விட்டு அகன்று போக எங்களுடைய மருத்துவத்துறை கூடுதல் நடவடிக்கை எடுத்து வரும் நாட்களிலே இந்த மூச்சு திணறல், இரத்த சோகையை உண்டு பண்ணக்கூடிய இந்த நோய் முற்றிலும் குழந்தைகளை பாதிக்காதபடி அதை தடுத்து நிறுத்த கூடுதல் நடவடிக்கை எடுக்க ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு, உலக சுகாதார நிறுவனத்திற்கு, அதே போல எங்களுடைய இந்தியாவிலே சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறைக்கு கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. குழந்தைகள் மீது பெற்றோரும் அதிக அக்கறையோடு கூட குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியாக வழங்கப்பட்டு வரும் நாட்களில் இந்த மாதிரி வியாதிகள் தடுக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளை பாதிக்கக்கூடிய, கருவில் இருக்கும் பொழுதே பாதிக்கக்கூடிய இப்படிப்பட்ட நோய்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது. நீர்தாமே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் சுகமடைய நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அதே போல இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற பெரியவர்களும் ஆண்டவர் அதிலிருந்து குணமடைய ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே இந்த பாதிப்பு குறைக்கப்பட, குழந்தைகள் பெரியவர்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.